மொனாட்டனஸாக இருக்கக்கூடாதுல்ல. இப்போ எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது எங்கள் ஊர்வலத்தில். ஏன்னா அங்கே கூட நான் தான் மெசேஜ் கொடுத்தேன். போன வருஷம் ஜீசஸ் வெப்ட், ஏசு அழுதார். இந்த வருஷம் என்ன சொன்னேன்னா மார்க் 11:11 சுற்றி பார்த்தார். இவங்க பாரு மியூசிக்லாம் பாடினா கொஞ்சம் உற்சாகமாக இருக்குல்ல. ஐயா அதில் சிறந்தவர். நம்ம சிலர் என்ன நினைக்கிறோம்ல, வெரி கமிட்டட் அவங்கெல்லாம். ஒரு முறை ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டுருந்தேன். முடிஞ்ச உடனே நான் சொன்னோன்னு தெரில உங்களுக்கு. என்கிட்ட ஒரு பாப்பா வந்து ஓன்னு அழறா. என்னென்னா, ஐயா அவங்க பாடின பாட்டு என்னை ரொம்ப என்ன பண்ணுச்சு, என்னை ரொம்ப டச் பண்ணிச்சுன்னு முடிஞ்ச ஒன்று அழுது. அப்படி கடவுள் பிள்ளைகள், கடவுள் எப்பவுமே பைபிள் தான் கையில் இருக்கும். இந்த பக்கம் பைபிள் தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் பைபிள் எட்டுன்னு வரதுக்கு யோசிக்கிறோம். ஆண்டவர் அண்ணனை பயன்படுத்திட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையில் தந்திருக்கிறார். இந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். என் அன்போடு அழைத்து எனக்கு நேரம் கொடுத்த அன்பு குருவான் ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் விசேஷித்த கரம் கொண்டு ஆஸ்வதிக்கட்டும். கிருபைகளுக்கு நன்றி ராஜா. குருத்தோலினாயிரப்பா, நீர் பவனியாய் வந்த நாளப்பா, அதை அறியும்படியாய் ஆண்டவரின் சிலுவையை பார்க்க முடியாய் நீர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை நினைக்கிற சுவாமி. காத்து கொள்ளுங்க, அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். நான் ஒரு ஊழியன் அல்ல, ஒரு வியாபாரி தான். ஆனால் கடவுள் ஒவ்வொரு நாட்களும் நடத்துகிற விதங்கள் ஆசீர்வாதங்கள் நினச்சி கடவுள் சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும், அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தம்பி அடிக்கடி இங்கே வருவார், சவுந்தரபாண்டியன். அவர் தான் ஐஎம்எஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ என்எம்எஸுடைய ட்ரெஸராக இருக்காங்க. பாளையங்கோட்டையில் சாரடக்கர் காலேஜில் செக்ரட்டரி வழியா இருக்கா, சாட்சியுள்ள வழியா இருக்கா, மகிமை சொல்ற வழியா இருக்கா, அதான் யோசித்து பார்க்கணும். ஏதோ வளர்ந்து சொல்லி வாசிக்க கூடாது. வேதத்துல வாசிக்கம் இல்ல. சங்கீதம் 90 வாசிக்கும் போது ஒரு வருஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். வேதத்தின் விதியால் 80 வருஷமா இருந்தாலும் பாடு வேறதான். ஆனா இந்த உலகத்துல வாழ்ற மனுஷன் எத்தனை பெருமை, எத்தனை காரியத்துல வளர்ந்துகிட்டு இருக்கா. ஆண்டவர் வாழ்க்கையை பாருங்க. அந்த உலகத்துக்கு தன்னையே ஜீவ வழியாக கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னை ஜீவனையை ஒப்பு கொடுத்து எல்லாரும் வாழும் சந்தோஷிக்கணும், எல்லாரும் சந்தரிக்கணும், கொல்லாத காரியம் நான் விடுதலை பெற்று வரணும்னு சொல்லி ஆண்டவரே தன் சிலுவை எடுத்துக்கிட்டார்ல. அது மனதுருவத்தில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. நாம் பிரியமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். வாழும்போதுதான் குடும்பங்கள் கட்டப்படும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஏதோ வருஷம் நம்முடைய குருத்து ஞாயிறு கொண்டாடுறோம், பலவிதமான காரியம் செய்கிறோம். ஆனா வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? வாழ்க்கையில் மாறி வாழ்றோமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோமா? சமாதானமா வாழ்றோமா? அந்த வாழ்க்கையை நினைச்சு வாழும்போதுதான் உங்க வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். எத்தனையோ குடும்ப வேதனை. நேற்று கூட ஒரு குடும்பத்தார் என்ன பார்க்க வந்தாங்கன்னா ஏமாந்துட்டாங்க. திருமணம் பண்ணி கிறிஸ்துவ குடும்பத்துல பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஜெபம் பண்ற குடும்பம் வேணும், ஜெபம் பண்ற பிள்ளை வேணும்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஐயா, இன்னைக்கு குடும்பம் என் மகள்கிட்ட ரோட்டுக்கு வந்துட்டா, 110 சவர நகை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் அந்த தகப்பன் அல்லது கண்ணீரை பார்க்கவே முடியல. அவ்வளவு அழுதார் தகப்பன். என் மகளுக்காக தான் இத்தனை வாழ்க்கப்பட்டேன், என் மகளுக்கு தானே இந்த வாழ்க்கப்பட்டேன். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், இத்தனை வாழ்க்கப்பட்டது உண்மைதான், யாரோட கேட்டியா? உனக்கு இந்த மகளுக்கு திருமணம் பண்ண கொடுக்கும்போது உங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறது வேண்டாம், யாரு சமூக முழங்கான்னு கேட்டியா? ஒரு ஆபிரகாம் தன் மகனுக்கு இஸ்ஸாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை காரியங்களை வச்சு எலியேசர் அனுப்புறான். எலியேசர் அனுப்ப மாத்திரமில்ல,
எத்தனை விதமான காரியங்களை ஜெயிச்சு போறான். அது மாத்திரமா ஈசாக்கு பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியம் 24:35 வாசிக்கும் போது, 63 வாசிக்கும் போது, தியானமுள்ள மனிதனா இருந்தான். சாயங்கால வேளையில தியானமுள்ள மனிதனா இருந்து ஆண்டவர் சொன்னது கண்ணீர் விட்டு அழுதக்கூடிய மனுஷனா இருந்தான். நீ எப்படி வாழ்ந்தியா? உனக்கு ஆண்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்ல, இத்தனை பாடுகளை ஆண்டு ஏற்றுக்கொண்டார்ல, நீ நல்லா இருக்கணும் தான் ஆண்டு இத்தனை பாடுகளை பட்டாரு. அந்த ஆண்டவருக்கு சிலுவையை ஒப்பு கொடுத்து நிறைய பேர் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம், அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்தாதான் உன் குடும்பங்கள் கட்டப்பட முடியும். அது ஒரு வாழ்க்கை சீரான வாழ்க்கை இருந்தாதான், ஒரு வாழ்க்கை சீரி உண்மையா வாழ்ந்தாதான் மற்றவங்க வாழ்க்கையில மோசமில்லாத வாழ்க்கை தருவாங்க. நிறைய பேர் இப்படி வாழ்றது இல்லை, அது வாழ்க்கை இல்லை. வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு சாற்றுள்ள வாழ்க்கையை மாத்திரமல்ல, பொய் என்னைக்கு நிலைக்காது, பொய் என்னைக்குமே நிற்காது. தீர்க்கதரிசியில பிலேயாம பாத்தீங்கன்னா, என்ன 22 அதிகாரத்தை வாசிக்கும் போது அவனே நிறைய பொய் சொல்றான், நிறைய துட்டுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கான். தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க நிறைய பேர் சொல்ற வாழ்க்கையெல்லாம் பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பணம் வாழ்க்கையில ஒரு நாளும் வழி நடத்த முடியாது. அதே பிலேயாம பாருங்க, ஆண்டவரே அவன்கிட்ட பேசுறாருல, வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால என்னாவும் 22:32 வாசிக்கும் போது, ஒரு வழிகளுக்கு மாறுபாடா இருக்கிறதுனால உனக்கு எதிரியாய் புறப்பட்டு வந்து சொல்றாரு. அதே காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு வழி சீருள்ள வழியா இருந்தா ஒரு காரியங்கள் வாங்கிக்கணும். ஒரு வழி சீர் இல்லாத வாழ்க்கையா இருந்து பித்தலாட்டம் பண்ணலாம், ஏமாத்தலாம் சொன்னா அந்த வாழ்க்கை கிடையாது. ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும் சொன்னா, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும். ஆனா தகப்பு சொல்ல அழுது போகணும். நான் சொன்னேன், வேற ஒண்ணும் செய்யாதீங்க. ஏதோ பாவத்தை பண்ணிட்டோம், வாழ்ற நாள் கொஞ்சம் நாட்கள் தான், தேவ சமூகம் ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. கடைசி காலம்தான், கடைசி காலம் வந்துட்டோம். வேற ரொம்ப நாள் ஆண்டு வருகைக்கான காலங்கள் எல்லாம் நெருங்கியாச்சு. அரசியல்ல போய் மக்கள்கிட்ட போய் நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, எல்லாம் ஏமாற்று வரையில நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் நீதியான ராஜ்யத்தை தர முடியும், நீதியான சத்தியத்தை தர முடியும். அதுக்கு ஜெபிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. தலைவர்களுக்கு ஏழை ஞானத்தை தாங்க ஐயா, கிருபையை தாங்க, ராட்சியம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல ஜெபிக்கும் போது, சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவரே நம்ம விடுதலை தருவார். விடுதலை தருவது மாத்திரமல்ல, குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். நான் சென்னைக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. வரும்போது ஒண்ணுமே இல்லை, காலை விட போடுற செருப்பு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. நாங்க 4 சகோதரர்கள், ரொம்ப கஷ்டம், வேதனை. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு நடத்தி வந்து பாதுகாத்து கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, சங்கீதத்தில் வாசிக்கலாம், சங்கீதம் 16 எடுத்து வாசிக்கும் போது தாவீது சொல்றாருல, கர்த்தர் எப்போது முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அந்த வலது வாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியல. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை வேணும். முதல் வேத படத்தை வாசித்தாங்களா, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, சீரியா நாட்டு ஒரே பஞ்சம், இஸ்ரேல் தேசம் பஞ்சம், சீரியா நாட்டு ராஜா தொல்லையினால் பஞ்சம், கழுத தலை 80 வெள்ளி காசுக்கு, புறாக்களுக்கு போடுற பயிர் 5 வெள்ளி காசுக்கு வித்துது. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். காரணம் தீர்க்கதரிசி நம்பர் ஆண்டவர் வார்த்தையை நம்பல. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஆண்டவர் நம்புவாயானா 1 படி கோதுமை மாவு 1 ரூபாய்க்கும், 2 படி வார்க்கோதுமை 1 வெள்ளி சக்கரம் விற்குன்னு சொன்னா யாரும் நம்பல. கையில கொடுக்க சொன்னா, வானத்தில் பலகடியை திறந்தாலும் ஆண்டவர் ஆசைக்கு முடிவா நடக்குவான்னு சொல்றா. தீர்க்கதரிசி எலிசா சொல்றாரு, நீ கண்களால் பார்ப்பா, உங்க ஆள செயல்பட முடியாதுன்னு சொல்றாரு. அதே போல நடந்ததில்லை. காரணம், ஆண்டவர் கொடுக்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வாயானா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையான வாழ்க்கைக்கு வாழ்வேன்னு சொல்லி வாழ்வாய். உண்மை வாழ்வு எழுத பல கஷ்டம் இருக்கும், பலவிதமான சூழல் இருக்கும். ஆனா உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். கிறிஸ்தவே பேர் வச்சுட்டு வாழ்ந்த போதாது, கிறிஸ்தவை போல வாழணும். ஆடு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆடு எதுக்கு அந்த உலகத்துல வந்தாரு, அந்த மனதில் வைத்து நீ வாழும்போது ஆண்டு ஒழுக்காம குறைவேடு தராது. வேதத்துல வாசிக்கும் இல்ல, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கையிலே பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோடு கணிதம் நாட்சி செடியை போல, பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒளிவர கன்றுகளை போல் கொடுப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீவனும் ஆஸ்வதிப்பார். இஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். பிள்ளைகளையும் எருசலேமின் சமுதாயத்தை காணும் விதத்துல வாசிக்கும் இல்ல,
பிள்ளைகள் வாழும் சீரழிக்கணும், பிள்ளைகள் வாழும் ஆசிர்வதிக்கப்படணும், குடும்பங்கள் கட்டப்படணும், பொல்லாத பிசாசுடைய காரியங்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும்னு சொன்னா வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும், சிலுவையை பார்த்த வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு நடுவீதியில வந்தார், சுற்றி வந்தார்ல, ஒரே வந்து ஆண்டவர் சுற்றி வந்து மாதமல்ல குருத்துவரை பறித்துக் கொண்டு இயேசுக்கு ராஜாவுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதான் ஆண்டு சொன்னாரு, தன்னங்களை பற்றி கண்ணி விட்டுதான், உனக்கு கிடைத்த நாளிலாயிலும் சமுதாயத்துக்கு ஏற்று அணிந்திருந்தாயால் நலமா இருக்கும், நீ அறியாமல் போன முடியினா சத்துருக்கள் சுவர் பதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடிக்கு இடிக்க போட்டு போற நாட்கள் ஒரு நாள் சொன்னார்ல, நாட்களுக்கு வந்துட்டோம் இல்ல, நாட்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும், குடும்பங்களை கட்டட்டும். சரியத்தை எத்தனை வியாதிகள் நாட்டு விடுதலை தரப்போகிறார். ஞாபகம் தேடுவது, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கு, நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியரு, நிறைய பேர் கேன்சர், எத்தனையோ விதமான காரியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குன்னு சொன்ன தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். தலைவை தாழ்ச்சி அவனமா நோக்கி வரலாண்டவரே இருக்கட்டும் ஐயா. இந்த குருத்தோல நாயில நாங்களும் பவனி வந்த ஐயா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எந்த இடத்துல பவனி வந்தீரோ அதை நினைச்சு நாங்க பவனி வந்தாண்டவரே. பவனி நினைத்து எங்கள் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இருக்க, பிரசுத்தமான வாழ்க்கை இருக்கிறது தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? சரி, திருவிமான வியாதி வந்தாலும் சரியானு சொல்றாரு. இவை பொழுதுனை கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களால் நானும் சேர்த்துக்கொள்ள வார்த்தையின்படி இவை பொழுதுனை கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இறக்கங்கள் ஆண்டு உன்னை தேட போகிறார், உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். பேர் என்னை பின்படுத்தும் சொல்லி ஆபிரகாம் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமார் மனுபூத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தைப்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி தரப்போகிறார். நிறைவேற்றி தரும் மாத்திரம் சரியத்தில் 1000 பலவீனங்கள் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ வியாதிகள் இருக்கலாம். 38 வருஷமா பிரதேச மனுஷன் படுத்திருந்தவனை எழுத படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்ன தெய்வம், 18 ஆண்டுகளா நடக்க முடியாமல் பூஜையின் மகள் வாழ்க்கையில விடுதலை கொடுத்த தெய்வம் ஏதோ வாழ்ந்து வளர்ந்தான் இல்லை. ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவர் முன்னூத்தி வாழும்போது, ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தால் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அதிகாலையில் தேவரும் கண்டடைவான் சொன்ன மாத்தின்படி அதிகாலையில் தேவப்படியை கொடுத்த பெரிய பாக்கியத்திற்கு நன்றி சுவாமி. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்து சொல்லி வாழ வேண்டாம் சாமி. நம்பி பற்றி கொண்டு நீரே தெய்வம் என்பதை அறிந்து வாழ்க்கையை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, கிருபையின் கரக்குரல்கிட்ட சாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு தூரம் கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசிரியத்து காத்துக்கணுங்க. எத்தனை விலைகள் இருந்தாலும் சரி, நீ சொன்ன வார்த்தைப்படி எகிப்து தேசம் போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்ன தெய்வம், பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் வரட்டும் சாமி. ஆண்டவரே, நீ ஜெவாலயத்தில் ஆண்டவரே சபைக்கு எடுத்துக்கப்பா, வீட்டை வியாபார வீடா மாற்றாதீங்க சொன்ன தெய்வமே, நான் உங்க வீட்டை கொஞ்சம் பக்தி வைராக்கியங்கள் வரட்டும் சாமி. உண்மை போல வைராக்கியம் போல வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்து மற்றும் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. எத்தனையோ குடும்பங்கள பிரச்சனைகள், எத்தனையோ குடும்ப கண்ணீர்கள், எத்தனையோ குடும்ப கடன் பிரச்சனைகள், எத்தனையோ வாழ்வாரம் வாழ முடியாத அளவில் எத்தனையோ நிலைமைகள் ஆண்டவரே இல்ல அறிந்திருக்கீங்க சாமி. எத்தனையோ குடும்பங்கள்ல குழந்தையிலேயே சொல்லி வேதற்கு வேதப்பட பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு ஆண்டவரே. மனங்கரையை அந்நாளின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஒரு சாம்பேலை கட்டிட்டு கொடுத்த தெய்வம், பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா கண்ணீரை துடைத்து கற்பத்தின் கனியை கொடுத்து குடும்பத்தை கட்டுங்கப்பா, கட்டுங்க சாமி. குடும்பங்கள் கட்டப்பட கிருபை தாங்கய்யா. நாங்கள் கர்த்தாலே அபிஷேகம் பெற்றோர், கர்த்தாலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் சொல்லத்தக்கதான கிருபை கட்டிடுத்தாங்க. நீ நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே அறிந்து தெரிந்து வாழ கிருபை தாங்கப்பா. தீர்க்கதரிசிய எலிசாவின் காலத்தில் நீ எப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் செய்தீங்கப்பா, எலியாவின் காலத்தில் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தீங்கப்பா. ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை மூலமாய் 3 ஆண்டுகால வானத்தை அடைத்துப்பட்ட தெய்வம் ஆண்டவரே, அதே போல சித்தப்படி காரியத்தில் வாக்கி செய்ய வரப்போது. இந்த எலெக்ஷனுக்காக கருத்து சாமி. தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய், தேவனை நாட்டை ஆளக்கூடிய பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகளாய் வாழ கிருபை தாங்க ஐயா. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு கஷ்டங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்த கலங்க கண்கள் சின்னத்தில் வாசிக்கிறோம் சாமி. மதுபானம் இருக்கிறது தங்கி தற்கொலை தானே விதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. பொல்லாத டாஸ்மார்க் மூலமாய் எத்தனை குடும்பங்களை அழிவதை பார்க்கிறோம்,
எத்தனை குடும்பங்கள்ல கணவனை இழந்து வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டாண்டவரே. விடோசா எத்தனை பிள்ளைகள் வாழுகிற காட்சியை பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகவல் பிள்ளைகள, தகப்பன் யாரு என்றால் தகப்பன்ல குடிச்சு சேர்ந்து இறந்துட்டான்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டாண்டவரே. மனவரங்கி ஆண்டவரே, வானம் தேசத்துக்கு கட்டி விட்ட தெய்வம், உனக்கு கிடைத்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கு ஏற்று அழிந்ததாய நலமாக்கி சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அந்த எண்ண உள்ள தலைவர்கள் வர கிருபித்தாங்க. நீங்க வழியெடுத்துக்காருங்க. பொல்லாத கலகங்களோ வேதனைகளோ கஷ்டங்களோ இல்லாதவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை மாற கிருபித்தாங்க. மனுஷன் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்ற வார்த்தைப்படி விசுவாசத்தை காணச்சிய கிருபித்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்த விடுங்க. நீங்க வழிநடத்துங்க சாமி. ஒரு ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் எழுப்பட்டப்பா. மிஷனரிகள் வந்தாங்க சாமி. மிஷனரி இல்லாம ஒரு அடி நல்லெண்ணெய் கிடையாது ஆண்டவரே. பூமியில் ஒரு அடி நிலம் கிட்ட கிடையாது ஆண்டவரே. மிஷனரிகள் தங்களை தியாக வழியாக ஒப்பு கொடுத்து வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசம் இழந்து, சுகதுக்கங்களை இழந்து ஆண்டவரை கோர்மைப்படியை போல விதைக்கப்பட்டாங்கப்பா. அவங்க விதைக்கப்பட நாங்க மனுஷனா இல்லப்பா. அது மனதிலே வைத்து நாங்களும் கோதுமொழிகளாய் மாற கருவித்தாங்க ஐயா. ஒரு ஆத்மம் மாறும், ஒரு தாகம், ஒரு சுசேஷ பாறைகள் வாழ்க்கையில வர கருவித்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.